கருவாட்டு குழம்பு செய்யணும்னு நினச்சிங்கன்னா, இது மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கருவாடை என்ன செய்யணும்னா, ஒரு 4, 5 பீஸ் எடுத்து தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கிடணும். அப்போ தான் அதில் இருக்க உப்பு, மண் ஏதாவது இருந்தாலும் அது போயிடும். ஏன்னா கருவாடு ரொம்ப உப்பு உள்ளது. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் அந்த வாடை எடுக்கிறதுக்காக போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு இந்த கருவாடை முதல்ல போட்டு கொஞ்சம் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடணும். அப்போ அந்த வாடை உங்களுக்கு அந்த பச்சை வாசனை ஒரு மாதிரி இருக்கும். இப்படி வறுத்துட்டு எடுத்திங்கன்னா அந்த குழம்போட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தான் போடணும். கருவாடை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. தக்காளி 2 சின்ன தக்காளி போட்டிருக்கேன், பெருசுன்னா 1 போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மல்லித்தூளை போட்டுக்கோங்க. காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இதில் காய்கறியை நம்ம போட்டுடலாம். கொதி வந்த உடனே நீங்கள் முருங்கைக்காயை போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வாழைக்காயும் கத்திரிக்காயும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வாழைக்காய் போட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எது வாழைக்காய் எது கருவாடுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நல்லா அது வெந்ததுக்கப்புறம் கடைசியாக இந்த கருவாடை போட்டுக்கோங்க. முதல்லே போட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும். ஏன்னா நெய் மீன் கருவாடு எப்போயுமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் கடைசியாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. இந்த காய்கறி போட்டு குழம்பு வைக்கும்போது அதுக்கு கண்டிப்பாக தேங்காய் விடணும். அப்போ அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அது கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தழையை தூவி நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டைக்கோசும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு கூட்டு வச்சுக்கலாம். அதே போல் துவரம் பருப்பு, துவையல் இது 2ம் சேர்த்து வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கருவாட்டு குழம்பு, இந்த காய், இந்த துவையல் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள்.